Welcome to Ashwin RC Rider Vlogs. Hi A2R, welcome to Ashwin RC Rider Vlogs. இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா கொடைக்கானல் தாங்க கிளம்பிட்டோம். எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரையும் காரில் போகிறோம். அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு ட்ரெயின் ஏறி போகிறோங்க. ட்ரெயினில் போயிட்டு அங்கே போய்ட்டு திரும்ப நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு. அங்கே வந்து போயிட்டு நம்ம அவங்களோட காரில் போயிட்டு ரூம்லாம் புக் பண்ணிட்டு லக்கேஜெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்கும் இந்த கொடைக்கானல் வீடியோ. நீங்கள் நல்லா பாருங்கள். ஏலகிரி மாதிரி ஏலகிரி லைட்டாக சொதப்பியிருக்கும். இந்த இது சொதப்பவே சொதப்பாது. சரிங்க, மற்றதெல்லாம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டினியூ பண்ணுறேன். கார் வர சொல்லிட்டுருக்கேன். வந்துட்டோன்னே மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டிக் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் என்னோடய கொடைக்கானல் எபிசோடு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஹாய் A2R, வெல்கம் டு அஸ்வின் RC Rider Vlogs. என்னடா பைக்கில் மோட்டோ விலாகுன்னு சொல்லிட்டு காரில் போயிட்டுருக்கேன்னு பார்க்குறீங்களா? இது வந்து ஃபேமிலி டூராக போகிறதுனால காரில் போயிட்டுருக்காங்க. பின்னாடி இருக்கிறது தான் என்னோடய சிஸ்டரு, எங்கள் அம்மா அவங்க, அவர் எங்கள் அப்பா. எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. வெல்கம். இவங்க தான் எங்கள் பாட்டி. எல்லாரும் வெல்கம் டு அஸ்வின் RC Rider Vlogs சொல்லு காயத்ரி. வெல்கம் டு அஸ்வின் RC Rider Vlogs. இப்போ தான் நம்ம ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டுருக்குறோம். இது யாரோட காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழில் இருக்காங்களா, நம்ம அசிஸ்டன்ட் கேமராமேனு பார்த்தேன், அவனோட அண்ணாவோட காரு. இவர் தான் அவங்க அண்ணா. அது ரெக்கார்ட் ஆகும். இவர் தான் அவங்க அண்ணா. சும்மா ஒரு ஹாய் சொல்லியிருந்தேன். சரிங்க, இதோட ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு மற்ற விளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. ஹாய் A2R, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்துகிட்டு இருக்குது. அந்த கரெக்டாக இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்பு முன்னாடி போனோம்னா நம்ம ஏற வேண்டிய பாக்ஸ் வந்து நிற்கும். அப்புறம் அதில் ஏறிட்டு நம்ம ட்ரெயின் ட்ராவல் பண்ணலாங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா, பின்னாடி வந்துகிட்ருக்கு ட்ரெயின். நம்மளுக்கான ட்ரெயின் வந்துகிட்ருக்கு. ஹாய் A2R, இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறேன். நைட்டு ட்ரெயின் ஏறிட்டு விலாக் எடுக்கவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு ட்ரெயின் ஏறினதே 12 மணிக்கு. அந்த டைமில் விலாக் எடுத்தேன்னா உள்ளே எல்லாம் ஒரு மாதிரி லேடிஸாக இருந்தாங்க. அந்த டைமில் நான் கேமராலாம் ஆன் பண்ணால் எதனா நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் ஆன் பண்ணவே இல்லை. அதுவும் இல்லாமல் இந்த கேமரா சும்மா கையில் வச்சு சுற்றி இருந்ததுக்கே எல்லாம் என்னை குறுன்னு பார்த்தாங்க. சரிங்க, இப்போ கொடைக்கானல் வரையும் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போய்ட்டு அங்கேருந்து நம்மளை வந்து காரில் கூப்பிட்டு போயிடுவாங்க. சரிங்க, மற்றதெல்லாம் அப்புறமா கண்டினியூ பண்ணுற விலாக். இருக்குது இந்த சூசைட் பாயிண்ட்டு பிள்ளாரக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அங்கிட்டு போகும்போது அங்கிட்டலாம் பெரிய ஸ்கூல்லாம் இருக்குது. பிடெக் ஸ்கூல், பவானி ஸ்கூல் அங்கிட்ட தான் இருக்குது. பிருந்தாவனம். இங்கேருந்து குணா கேவ்லாம் எவ்வளோ தூரம்? எப்படி கேட்டிங்கன்னா இது வந்து 1 வே 10 ரூபா காமிக்கலாம். 10 ரூபா இப்படி போகலாம். குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், பில்லராக்கு போகும்போது கோக்கர்வாஸு லாஸ்ட் வந்துடும். லாஸ்ட்டு இப்படி போயிட்டு சுற்றி வந்துடுது. உள்ளே போக முடியாது இல்லை குணா கேவ்? போகலாம். குணா கேவா அப்புறம் பென்சின் போட்டாங்க. அதாவது புள்ள போய் பார்க்குறவங்க வந்து சிலிப்பாகி நிறைய பேர் விழுந்துட்டாங்க. விழுந்து அதில் இறந்துடுறாங்க. சில பேர் போயிட்டு சூசைட் பண்ணிடுறாங்க. எட்டி பார்க்குறேன்னு சொல்லி நிறைய இதுகள் ஆயிடுச்சு. இருக்காமல் இருக்காங்க நிறைய பேர். அதனால ஃபுல்லாக வேலி போட்டாங்க. பார்க்கலாம். இந்த அப்படி இருக்குன்னு இங்கேருந்து பார்க்கலாம். உள்ளே போக முடியாது, அனுமதி இல்லாமல். நிறைய பேர் அதில் வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதனால ஃபுல்லாகவே வந்து வேலி போட்டாங்க. போகலாம். எல்லா இடமும் சூப்பராக. இப்போ பூம்பாரான்னு சொல்கிறேன். இல்லை, பூம்பாரா மன்னம்னூர்னு காலைல கிளம்புறீங்க நீங்கள், ஒரு நாள் கம்பல்சரி ஆகிடும். சாயங்காலம் 4 மணிக்கு தான் வர முடியும் ரூமுக்கு. அருமையாக நடம் பூம்பாறை முருகன் கோயில் இருக்குது. பூம்பாறை, மன்னமனூர். ஆமாம், நீங்கள் போகும்போது பைன் ஃபாரஸ்ட்லேருந்து பூம்பாறை வந்து பெரிய கோயில், ஒரு விசேஷமான இது.
அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மன்னம்னூர்லாம் போய் பார்த்து நல்ல வியூ இடங்க எல்லாமே. பூராமே ஷூட்டிங் எடுப்பாங்கல்ல, ஷூட்டிங் பிளேஸ் எல்லாமே. ஆற்று பண்ண முயல் பண்ண நல்லா புல்வெளியாக பார்க்குறது. நல்ல இடமா காட்டுறீங்க. அதெல்லாம் தரமாக திருப்பி வந்து கேட்கணும். நாங்கள் வருவோம், மறுபடியும் இனி அடிக்கடி வருவோம். ஏன் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், வேலை அடிக்கடி வருவோம். இந்த முயல் இருக்காது. இதே 3 நாளாக அதுக்காக ஃபோன் பண்ணி ரெண்டே நாள் தான் லீவ் போட்டுருக்கு சொல்லிட்டு வந்திருக்கீங்களா இல்லை எப்படி இது? 2 நாள் தான் இது, 3 நாள் தான் போகலான்னு பார்த்தோம். ஒரு நாள் எக்ஸ்ட்ராவே பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லா எல்லாத்தையும் பார்த்துட்டு. ஹாய் யூடியூவர். இப்போ நம்ம கிளாஸ் கொடைக்கானல் வந்தாச்சு. எங்கே ஸ்டே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொங்கு ரெசிடென்சி அப்படின்ற இடத்துல தான் ஸ்டே பண்ண போகிறோம். இந்த இடத்துல தான் நேம் அங்கே போட்டுருக்கும் பாருங்க. இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு ரூமில் போயிட்டு லக்கேஜ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். சரிங்க, மற்றதெல்லாம் அடுத்து இதோட இந்த விலாக் முடிச்சுக்கிறேன்.